Hello traders, இது 23rd Feb. இது நிஃப்டியோட 5-minute chart. இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 22,290. எஸ்டர்டேஸ் ஹையை விட பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட் மூவ் லாஸ்ட் செஷனில் பார்த்தோம்ல, அந்த பிரேக் அவுட் மூவோடைய ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ண புல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஓப்பன் ப்ரைஸில் இருந்து இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் ஓப்பன் ஃபர்ஸ்ட் கேண்டலில் இந்த எஸ்டர்டேஸ் ஹையை ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டலில் இந்த கேப் ஃபில் ஆகிடுச்சு. அதாவது இந்த க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குல்ல 22,216லேருந்து கேப் அப் ஆன அந்த சின்ன கேப் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் பெரிய கேப்பாக இருந்து அதில் ட்ரேட் செட்டப்பாக இருந்ததுன்னா அந்த கேப் ஃபில்லை நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் இது ஒரு சின்ன லெவல். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் இந்த எஸ்டர்டேஸ் ஹை இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்போது பேர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கீழே ஒரு 70 பாயிண்ட்ஸ் 22,290 to 22,220 இன்ட்ராடேயில் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்காங்க. ஸோ இந்த கேப் ஃபில் ஆனதுக்கப்புறமா புல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு வி ஷேப் ரிவர்சல் பண்ணி மேலே போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கேருந்து வந்த புல் மூவை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன புல் மூவ், அதுவும் ஒரு பேர் மூவுக்கு ஈக்குவலான மூவ் இல்லை. 22,230 22,280 ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ் தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த ரெண்டு மூவை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பேர்ஸ் 70 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க, புல்ஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ் தான் மூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு லோவர் ஹை. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்த பாருங்கள், 22,280லேருந்து இங்கே 70 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தாங்கல்ல பேர்ஸ், அதே மாதிரி மறுபடியும் 70 பாயிண்ட்ஸ் கீழே புஷ் பண்ணியிருக்காங்க பேர்ஸ். 22,280 70 மைனஸ் பண்ணால் 22,210. ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ இந்த எஸ்டர்டேஸ் ஹையை க்ளீனாக பிரேக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இந்த புல் மூவ். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இதே பேட்டர்ன் அப்படியே மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. பேர் 70 பாயிண்ட்ஸ், புல்ஸ் 50 பாயிண்ட்ஸ், மறுபடியும் பேர் 70 பாயிண்ட்ஸ், புல்ஸ் 50 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த பிஹேவியரை நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு லோவர் ஹை பார்க்குறோம், இங்கே ஒரு லோவர் லோ பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு பேரலல் சேனல் கரெக்டாக பேரலல் லைன்ஸில் போயிட்டுருக்கு அட் 11:20. ஸோ மார்க்கெட் ஆரம்பித்து 2 ஹவர்ஸில் இந்த பிஹேவியர் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலான்னா இந்த சேனலுக்கு மேலே உள்ள ஆப்ஷன்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆப்ஷன் க்ரீக்ஸை செக் பண்ணதுக்கப்புறமா இந்த சேனல் அப்சைட் பிரேக் ஆனால் எக்ஸிட் பண்ணிடணும். இந்த சேனல்லே போனாலும் சரி, கீழே பிரேக் அவுட் ஆனாலும் சரி, அந்த ஆப்ஷன்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ். ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணலான்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன சேனல், இது கொஞ்சம் பெரிய சேனலாக இருந்தால் இதுக்குள்ளே நம்ம ஸ்கேல்ப் பண்ணலாம். ஸோ அப்படி சின்ன சேனலாக இருந்தால் நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் லெவல்ஸ்லேயே நம்ம பார்ப்போம். ஸோ லோவர் ஹை, லோவர் லோ, இந்த மாதிரி ப்ரைஸ் பேட்டர்ன் வந்துட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு லோவர் ஹை, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச், புல்ஸ் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. இங்கே லோவர் லோ வராமல் ஒரு ஹையர் லோ, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு லோவர் லோ. ஸோ ப்ரைஸ் அடுத்ததும் இங்கேருந்து ஒரு லோவர் லோ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் புல்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி இந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, 12,20 இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட்டுக்கு அட்டம் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த அட்டம்ப்ட் எஸ்டர்டே செஷன் மாதிரி இங்கே ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கல்ல, அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகுமா, அவங்களால இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் இந்த சேனலோட லைனையும் பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஸோ இதுக்கப்புறமா இங்கேருந்து மேலே போனதுக்கப்புறமா இங்கே 50 பாயிண்ட்ஸாக புல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்காங்கல்ல, அந்த 50 பாயிண்ட்ஸோட கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த இடத்துல கீழே விழுந்துட்டாங்க. ஆல்சோ அட் த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கரெக்டாக பிரேக் பண்ணி கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, ஆல்சோ இந்த ஹையர் லோ ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அந்த லைனும் 1320 கேண்டில் அந்த அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு சேனல் ஒரு புல்ஸோட இந்த லைன் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா புல்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக பீட் ஆகலை. 21 to 10 அப்படிங்கிறது தான் புல்ஸ் ஃபார்ம் பண்ண பேஸ் இன்ட்ராடேல. இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே அப்சைட் பிரேக் அவுட் பண்ணும்போது அவங்களுடைய ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. ஆனாலும் புல்ஸோட இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் தான் நம்ம இந்த சேனலுக்குள்ள என்ட்ரி பண்ண முடியும். ஸோ சேனல் படி இந்த லைன் கீழே இருந்தாலும் ஹரிசாண்டல் லெவல் படி இது 22,210 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் பட்டு இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸை எடுக்கக்கூடாது. எந்த இடத்துலனா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்குக்கு அப்புறம். ஸோ இது எல்லாமே ட்ரெண்ட் லைன் பிரேக்கோடைய ரீடெஸ்ட்டாக நடக்குது. பட் நம்ம சப்போர்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட முடியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் அதே மாதிரி ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த டே அட் த லாஸ்ட் 3:15 இந்த லைனுக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க பேர்ஸ். ஸோ இந்த மாதிரி டேல ஒரு இது வந்து ஃப்ளாக் போல் டே. என்ன அர்த்தம்னா நம்ம இன்ட்ராடேல ஃப்ளாக் அப்படின்னு பார்ப்போம்ல, அதே மாதிரி இந்த பெரிய மூவ்க்கு அப்புறமா இது ஃப்ளாக் போல் மூவ். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக் போல் மூவுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த டேயோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாக் மூவ் தான். ஸோ எப்படி நம்ம இன்ட்ராடேல ஒரு ஃப்ளாக் வந்ததுன்னா நம்ம ஒரு 2 days முன்னாடி பார்த்தோம்ல, எப்படி நம்ம இன்ட்ராடேல ஒரு ஃப்ளாக் வரும்போது அந்த ஃப்ளாக் பிரேக் ஆகிற டைம் வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி போடுவோமோ, அதே மாதிரி ஒரு டே ஒரு ஃப்ளாக் மூவில் வந்ததுன்னா அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகாத வரை நம்ம வெயிட் பண்ணணும். அந்த டேல கம்ப்ளீட்டாக நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இல்லை. ட்ரேட் செட்டப்ஸ் ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி இருந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ப்ரீவியஸ் 2-3 டேஸாகவே நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் மூவ்ஸ் கொடுத்துட்ருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலில் மூவ் ஆனால் அந்த கம்ப்ளீட் டே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் விதவுட் எனி ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த மூவ், அதாவது ஒரு பெரிய அப் மூவ் வந்ததுக்கப்புறமா ஒரு என்டையர் டேயே ஒரு ஃப்ளாகாக ஃபார்ம் ஆகிறதும் நிஃப்டியில் அடிக்கடி வரக்கூடிய பேட்டர்ன் தான். எக்ஸாம்பிள் August 11th 2022 வந்த பேட்டர்ன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்தது இன்னைக்குள்ள பேட்டர்ன், ரைட் சைடு வந்தது 11th August 2022. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் பெரிய மூவுக்கு அப்புறமா ஒரு என்டையர் டேயே ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷனில் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் 11th August. அது ப்ரீவியஸ் செஷனில் ஒரு கேப் அப்பில் பெரிய மூவ் வந்தது. 11th August ஒரு என்டையர் டேயே ஒரு ஃப்ளாகில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் டே. ஓகே, ஸோ அதனால் இந்த பேட்டர்னையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய மூவ் கேப் அப் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்லோவாக கீழே வருதுன்னா அது ஒரு ஃப்ளாக் டேயாக இருக்கும். ஐதர் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக மேலே உள்ள ஆப்ஷன்ஸை செல் பண்ணலாம், இல்லை இந்த சேனல் பெருசாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நிஃப்டியில் அடிக்கடி வரக்கூடிய பேட்டர்ன். ஸோ இந்த சேனல் இன்ட்ராடேல இந்த சேனல் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ப்ரைஸ் எங்கேயாவது பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ரைஸில் ஆடேனாலும் அதுக்கப்புறம் அவருடைய மூமெண்ட்ஸ் பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பிரேக் அவுட் மூவ்
ஒரு ஸ்ட்ராங் மூவாக இருக்கும். மேலே பிரேக் ஆச்சுன்னா இந்த அப் ட்ரெண்ட் ஒரு ஃப்ளாக் போல் ஆக்ட் ஆகி அந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும். டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த சேனலுக்கு வித்துக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ எப்படி நம்ம இன்ட்ராடேல இந்த பேர் சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணுமோ அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடர்ஸ் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு புல் சேனலில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த சேனல்லையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சேனல் பிரேக் ஆனாலும் ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் மூவ் தரும். அந்த பிரேக் அவுட் மூவில் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிஹேவியரையும் பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ 21,200 அப்ராக்சிமேட்டாக, அதுக்கப்புறமா 21,600 ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமா 22,000. ஸோ இந்த மாதிரி 400 பாயிண்ட்ஸாக புல்ஸ் மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சேனலுக்குள்ளே இந்த லைன் பிரேக் ஆனாலும் இந்த ஹரிசாண்டல் லைனும் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் கீழே ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு வரும். அதுக்கப்புறமா இந்த லெவலுக்கு வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப் சைடும் 21,740 பேர்ஸ் இந்த இடத்துல புல் பேக் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 22,040 300 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி 22,340 கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மறுபடியும் பேர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹரிசாண்டல் லெவல்ஸ் ப்ளஸ் அந்த புல் சேனல் இது ரெண்டையும் கவனமாக பாருங்கள். ரெண்டும் சைமில்டேனியஸாக பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பார்க்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.